வெல்கம் டு VLSI. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஃபுல் சப்ட்ராக்டருடைய டிசைன் அண்ட் டெஸ்ட் பெஞ்ச் தான் பார்க்க போறோம். இந்த செஷன்ல பார்த்தீங்கன்னா ஃபுல் சப்ட்ராக்டருடைய ட்ரூத் டேபிள், அதோட பிளாக் டயக்ராம், அதோட லாஜிக் டயக்ராம், அதுக்கப்புறம் அதோட டிசைன், அது 3 மாடலிங்லயும் பார்க்குறோம். அதுக்கப்புறம் அதோட டெஸ்ட் பெஞ்ச் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதோட பிளாக் டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா 3 இன்புட்ஸ் இருக்கு, A, B, V in. அதில் 2 அவுட்புட் டிஃபரன்ஸ் அண்ட் பாரோம். ட்ரூத் டேபிள்ல பார்த்தீங்கன்னா 3 இன்புட்ஸ்னா நமக்கு எத்தனை காம்பினேஷன் வரும்? 8 காம்பினேஷன் வரும். ஸோ அந்த 8 காம்பினேஷன் வச்சு டிஃபரன்ஸ் இன் பாரோ என்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எக்ஸ்பிரஷன். ஸோ டிஃபரன்ஸ்னா என்ன வரும்? ஏஎக்ஸ்ஆர் பிஎக்ஸ்ஆர் பி இன், பாரோனா ஏ பார் பி பிளஸ் ஏஎக்ஸ்ஆர் பி பார் பி இன். இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? லாஜிக் டயக்ராம் வரைஞ்சிருக்கோம். இந்த லாஜிக் டயக்ராம் வச்சு நம்ம ஸ்ட்ரக்சரல் மாடலிங் கோட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஃப்ளோ மாடலிங். டேட்டா ஃப்ளோ மாடலிங்ல பார்த்தீங்கன்னா இன்புட்ஸ் அவுட்புட்ஸ்னு சொல்லி அதோட சிக்னல்ஸை நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் கண்டினியூஸ் அசைன்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால டேட்டா டைப் வந்து அதுக்கு ஒயர் தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டிக்ளேர் பண்ணணும். ஸோ அதனால டிஃபால்ட் டேட்டா டைப்பை நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை இங்கே நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஹேவியரல் மாடலிங். பிஹேவியரல் மாடலிங்ல அவுட்புட் வந்து எப்பயுமே வந்து ரெஜ்ஜாக தான் டிக்ளேர் பண்ணுவோம். ஏன்னா கோட் வந்து ப்ரொசீஜரல் அசைன்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்வேஸ் பிளாக் ப்ரொசீஜரல் மீன்ஸ் 2 பிளாக் இருக்கு. இனிஷியல் பிளாக், ஆல்வேஸ் பிளாக். நான் ஆல்வேஸ் பிளாக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சென்சிட்டிவிட்டி லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்க வந்து ஸ்டார் கொடுத்துருக்கேன். அதாவது எந்த சிக்னல் சேஞ்சஸ் ஆனாலுமே இந்த பிளாக்ல வந்து ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். நீங்க வேணா சென்சிட்டிவ் லிஸ்ட்ல சிக்னல் நேம் கூட மென்ஷன் பண்ணலாம். ARB இந்த மாதிரி தான் நம்ம டிக்ளேர் பண்ணி பண்ணலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சரல் மாடலிங். ஸ்ட்ரக்சரல் மாடலிங்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஜிக் கேட்ஸ் யூஸ் பண்ணி கோட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ஆர் எடுத்துக்கலாம். சம் டிஃபரன்ஸ்க்கு 2 எக்ஸ்ஆர் இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்ஆருக்கு ஏ இன்புட், பி இன்புட். இதோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் கனெக்டிங் ஒயர். ஸோ நம்ம வந்து ஒயர்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி இந்த வர சிக்னலை நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே T1 சொல்லி வச்சிருக்கேன். இங்க பாருங்க ஏபி, இதோட அவுட்புட்டை நான் T1 சொல்லி வச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ஆருக்கு என்ன வரும்? T1ன்றது இன்புட், பி இன்னும் இன்புட். இதோட அவுட்புட் என்ன? டிஃபரன்ஸ். ஸோ அதை நான் வந்து இங்கே டிஃபன் அவுட்புட் டிக்ளேர் பண்ணிட்டு T1 B in அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம நாட் எல்லாம் அவுட்புட் எடுக்கலாம். இந்த T1 நம்ம வந்து T1 பார் அவுட்புட்னு சொல்லி அவுட்புட் எடுத்திருக்கேன். இங்க வந்து ஏ வருது, ஏவை ஏ பார் அப்படின்னு சொல்லி நான் அவுட்புட் எடுத்திருக்கேன். இங்க பாருங்க ஏவை ஏ பாராவும் T1 T1 பாராவும் அவுட்புட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் என்ன? அன்கேட். ஸோ இங்க வந்து நமக்கு என்ன வரும்? T1 பார் ஒரு இன்புட் ஆகும், B in ஒரு இன்புட்டா போகுமா? ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இங்க ஒரு இதுவும் இன்டர் கனெக்டிங் சிக்னல்ஸ் தான். ஸோ இதை ஒயரா டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துலயும் நமக்கு வந்து என்ன வரும்? இது வந்து ஏ பார், இதுக்கு வந்து B வருங்களா? ஸோ டயக்ராம் கோட் போலாம். ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க ஏ பார் பி, அதை வந்து நான் T2ன்னு எடுத்திருக்கேன். ஏ பார் இந்த இடத்த ஏ பார் பி, இதை வந்து நான் T2 ஆகவும், இந்த இடத்துல வரக்கூடிய T1 பாரையும் பியினையும் T3 ஆகவும் சொல்லி நான் வந்து லோக்கல் ஒயரா நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இங்க T2 T3 அதை வந்து ஒயரா நான் சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன? ஆர் லாஜிக். இது வந்து T2, இது T3. இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்? ஆர் பண்ணி நம்ம வந்து பாரோ எடுக்கிறோமோ, அவ்வளவுதாங்க. இதுதான் ஸ்ட்ரக்சரல் மாடலிங். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா அதோட டெஸ்ட் பெஞ்சும். டெஸ்ட் பெஞ்சோட நேம் என்ன பார்த்தோம்னா எங்க மாடலோட நேம் டெஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இன்புட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரெட் ஆகவும், அவுட்புட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வயராகவும் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா மாடுலர் டிசைன் மாடலில் இன்ஸ்டன்சியேஷன் பண்ணணும். ஸோ நான் இங்க வந்து டியூட்டின்னு சொல்லி இன்ஸ்டன்சியேஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டியூட்டிக்கு நம்ம வந்து அதாவது டிசைனுக்கு நம்ம வந்து வேல்யூ ட்ரைவ் பண்ணணும். ஸோ நான் 8 காம்பினேஷனுமே ட்ரைவ் பண்ணி நான் செக் பண்ணியிருக்கேன். இந்த டெஸ்ட் வந்து $50 கொடுத்துருக்கேன். அதாவது 50 நேனோ செகண்ட்ஸ்ல வந்து டெஸ்ட் முடிகிற மாதிரி நான் இங்கே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்காக நான் டாலர் மானிட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த ஆர்குமெண்ட் லிஸ்ட்லாம் எப்பப்போ சேஞ்சஸ் ஆகுதோ அப்போ வந்து பிரிண்ட் ஆகி இது காட்டும். நம்ம வந்து டாலர் டிஸ்பிளே எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு எப்பயுமே டாலர் டிஸ்பிளேவே யூஸ் பண்ணுறோம். ஸோ டாலர் மானிட்டர் யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து தனியாக ஒரு இனிஷியல் பிளாக்லாம் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து நான் பிகின் எண்டு கொடுக்கல. ஏன்னா ஒரு பிளாக்ல ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் யூஸ் பண்ணோம்னா அதுக்கு பிகின் எண்டு நம்ம கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் மோர் தென் ஒன் லைன் நம்ம யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக பிகின் எண்டு கொடுக்கணும். இங்கே பாருங்க இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிகின் எண்டு கொடுத்துருப்பேன். இதெல்லாம் கொடுக்கல. ஏன்னா ஒரு லைன் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டாலர் மானிட்டர் இந்த இனிஷியல் பிகின்குள்ளே கூட போட்டுக்கலாம். பட் நான் எப்பயுமே தனித்தனியாக செப்பரேட் பண்ணி காட்டுவேன். லைக் ட்ரைவ் பண்ணுற தனியாகவும் டிஸ்பிளே பண்ணுற தனியாகவும் போட்ட பார்த்தா தான் நமக்கு அப்படி பண்ணால் தான் கோட் பார்க்க நீட்டாகவும் இருக்கும். நமக்கு சப்போஸ் எதாவது சேஞ்சஸ் பண்ணுறதுனால நமக்கு ஈஸியாக பண்ண முடியும். இப்போ இதோட ரிசல்ட்டை பார்க்கலாம். ஸோ 8 காம்பினேஷனுக்கும் நமக்கு கரெக்டான அவுட்புட் கிடைச்சிருச்சு. இதுதாங்க ஃபுல் சப்ட்ராக்டருடைய டிசைன் அண்ட் டெஸ்ட் பெஞ்ச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல்.